நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் பள்ளிக்கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியீடு விழா மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அனைவரின் கைகளிலும் தற்போது மாநில கல்விக் கொள்கை மகத்தான ஒரு நாள், வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு, தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றும் ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும், தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழி காட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது கடல் கடந்த பல்வேறு நாடுகளில் இருக்கும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் நம் அரசு பள்ளி பிள்ளைகள் நுழைந்து வருகின்றனர். பன்னாட்டு முழு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் தாய்வான், ஜப்பான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நம் பிள்ளைகள் பயின்று வருகின்றனர். On this special occasion, it is our privilege to invite Mr. Stephen, Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai, to deliver his congratulatory address on behalf of Taiwan. Excellency Chief Minister Thiru M.K. Stalin. தற்போது மாநில கல்விக் கொள்கை மகத்தான ஒரு நாள், வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு, தமிழ்நாட்டின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியீடு விழா மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கும் விழா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மாநில கல்விக் கொள்கையையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அமல்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்து வரும் சூழலில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையில் மாநில கல்விக் கொள்கையானது வெளியிடப்பட்டு வருகிறது. நேரடி காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். நிகழ்ச்சி தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? பள்ளி கல்விக் கொள்கை 2021-22 ஆண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்துல மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக 14 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில 14 பேர் கொண்ட அந்த குழுவில் கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். மாநில கல்விக் கொள்கை மூலமாக தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக பள்ளி கல்விக் கொள்கை என்பது கொண்டு வரப்படும், அது மாநில கல்விக் கொள்கையாக கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பள்ளி கல்விக் கொள்கைக்கான அறிக்கை என்பது 650 பக்க அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையில 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு தேர்வு கிடையாது என்பது பரிந்துரையாக கொடுக்கப்பட்டது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் போல ஸ்போக்கன் தமிழ் அவற்றுக்கெல்லாம் முதன்மை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் நீட் தேர்வு கூடாது என்பது போன்ற பல்வேறு விதமான பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. மாணவர்களுடைய நலன் கருதியும் பாடத்திட்டத்தில் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய தரத்தை மேலும் உயர்த்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில பார்க்கும்போது இன்று தமிழக முதலமைச்சர் பள்ளிக்கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறார். இது பள்ளிக்கு மட்டும், அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கான பள்ளிக்கல்விக் கொள்கையாக அமல்படுத்தப்படுகிறது. இது எப்போது அமல்படுத்தப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த பள்ளிக்கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருப்பதன் அடிப்படையில அது அது என்னென்ன சாராம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும், அது இந்த ஆண்டு எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த ஆண்டிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் உள்ளடக்கியதாகத்தான் இது இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்விக் கொள்கையில தமிழ் மற்றும் ஆங்கில இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும், ஹிந்தி திணிக்கப்படாது அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையாக கொண்டு
எந்த விதத்திலையும் மாணவ மாணவிகளுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பள்ளிக் கல்விக் கொள்கையை தற்போது வெளியிட்டுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.